தைராய்டு ப்ராப்ளம். ஸோ இன்னைக்கு நிறைய விமென்க்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டாலே பயந்துக்கிறாங்க. டெஸ்ட் பண்ண சொன்னா அதை விட பயந்துக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இது எனக்கு வந்துருச்சுன்னா நான் லைஃப் லாங் மெடிசன் எடுக்கணுமா, நான் லைஃப் லாங் இதை சரி பண்ண முடியாதா, நான் டயட்ல சரி பண்ண முடியாதா அப்படின்னு வந்து நிறைய கேள்வி இருக்கு. ஸோ தைராய்டு ப்ராப்ளமை இனிஷியலா டயட்ல லைஃப் ஸ்டைல்ல கரெக்ட் பண்ண முடியும். எப்போ வரைக்கும் அப்படின்னா, நம்மளோட பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலர் ஆகாம இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு தைராய்டு டயக்னோஸே பண்ணாலும் நம்மனால லைஃப் ஸ்டைல்லையே வந்து மாடிஃபை பண்ண முடியும். டயட்ல வந்து நம்ம எல்லாருமே முக்காவாசி 99% இப்போ அயோடைஸ் சால்ட் தான் யூஸ் பண்றோம். ஸோ அதனால அது அயோடின் இன்டேக்கை பார்த்துக்கும். பட் சில ரீஜன்ல அங்க விளையிற காய்கறி ஆகட்டும், அங்க விளையிற உணவு பொருள் ஆகட்டும், எல்லாத்துலயும் அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கும். அதை வந்து எண்டமிக் ரீஜன் சொல்லுவோம். ஸோ கோயம்புத்தூர் சுத்தி இருக்கிற ரீஜன் பார்த்தா ஹைப்போதைராய்டிசம்க்கு எண்டமிக் ரீஜன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் மண்ணிலேயே வந்து அயோடின் சத்து கொஞ்சம் குறைவா இருக்கிறனால நம்மளோட சால்ட் கண்டிப்பா அயோடைஸ்டா இருக்கிறது முக்கியம். அதே மாதிரி சில லீஃபி வெஜிடபிள்ஸ் வந்து அந்த அயோடின் கண்டென்ட்டை குறைக்கும் நம்மளோட பாடியில, இல்ல தைராய்டு இதை வந்து அதிகம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல லீஃபி வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்குன்னு சுத்தமா நிறுத்தணுங்கிறது இல்லை, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். லீஃபி வெஜிடபிள்ஸ்னா நான் வந்து சொல்றது கேபேஜ், காலிஃப்ளவர், அந்த மாதிரி வெஜிடபிள். அது போக லைஃப் ஸ்டைல்ல என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ணோம்னா பிசிஓடி எப்படி நம்மளுக்கு வருமோ அதே போல ஹைப்போதைராய்டிசமும் நம்மளுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி ஹைப்போதைராய்டிசம் இருக்கு அப்படின்னா அது பிரெக்னன்ட் ஆகுறதுக்கு அது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால நம்ம பிசிஓடி இருக்குமான்னு பார்க்கும்போது கண்டிப்பா எல்லாருமே தைராய்டு டெஸ்ட் வந்து டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதை தைரியமா பண்ணிக்கலாம். இன்கேஸ் அது வந்து கொஞ்சம் எலிவேட்டடா, டிஎஸ்ஹெச் எலிவேட்டடா இருந்தா கண்டிப்பா டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த டேப்லெட்ஸ் வந்து கன்சீவ் ஆகிற வரைக்கும், குழந்தை பிறக்கிற வரைக்கும் கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவைன்னா, நம்மளுக்கு நார்மல் ஆயிடுச்சு சைக்கிள்ஸ், நம்மளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நிறுத்திக்கலாம். ஒன்ஸ் தைராய்டு வந்துருச்சு அப்படின்னா அது லைஃப் லாங் இருக்கிறது ஒரு சில பேருக்கு மட்டும்தான், மற்றவங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அது வந்து கொஞ்ச நாள் டேப்லெட்ஸ் எடுத்து கரெக்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதை ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ தைராய்டு ஹைப்போதைராய்டிசம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துக்கிறது வேண்டாம். தேங்க்யூ.